ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி மாதிரி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பு ஒரு பீஸு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்குறேன். இன்றைக்கி எல்லாமே அரைச்சி செய்ய போகிறேன். ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா சீக்கிரமாக அது குக் ஆகணும் அப்படின்னும் போது அரைச்சி சேர்த்தனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி, அதையும் தக்காளியும் 2 தக்காளி போல் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா குக் ஆகிடும். இப்போது பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கம்மியாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிடலாம். நீங்கள் வதங்கிறதுக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை, 1/2 kg அளவு சிக்கனை. அதை இப்போ சேர்த்தாச்சுப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி. இப்போது கரெக்டாக ஒரு 1/2 glass அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயே நிறைய தண்ணி வரும். நம்ம 1/2 glass தான் ஊற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கோம் சிக்கனை. இன்னும் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் அது நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா? ஸோ அப்போ 80% குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். தேங்காவை அரைச்சி ஊற்றினாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சி ஊற்றாமல் வெறும் பால் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா பாலை, தேங்காய் பாலை, ஃபஸ்ட்டு வர பாலை மட்டும் திக்கான பாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடும். சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம அரைச்சி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவியாக திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் இந்த கிரேவி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.